உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிகேவி ராஜா. இந்த பதிவு சென்னையை தலைமையிடமாக கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் சென்னை உதவி மையம் என்ற ஒரு அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அதன் தலைமையகத்தில் இன்று சென்னை தேவேந்திரகுல வேளாளர் உதவி மையம் சார்பாக மாபெரும் ஒன்றுகூடல் நிகழ்வு நடைபெற்றது. இந்த ஒன்றுகூடல் நிகழ்வின் மூலம் சென்னையில் உள்ள தேவேந்திரர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து கொள்ளும் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது இந்த சென்னை வாழ் தேவேந்திரகுல வேளாளர் உதவி மையம். இந்த விழாவில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர்களும் குடும்பமாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். குறிப்பாக மல்லத்தியர் அதிகம் கலந்து கொண்டது இந்த ஒன்றுகூடல் நிகழ்வின் தனிச்சிறப்பு. நன்றி. பதிந்த கருத்துக்கள், இடம், பொருள், ஏவல் ஆகியவற்றை ஒட்டி இருக்கின்றேன். இடம் என்றால் நாம் இங்கே அமர்ந்திருக்கும் இடம். இந்த இடத்தை மட்டும் நாம் பேச வேண்டும். அல்லது நாம் என்ன தகுதியை பதவியை வகித்தோம் அதுவும் நம்ம இடம்தான். அந்த இடத்தை பற்றி பேச வேண்டும். பொருள் என்றால் அவர்கள் மகளிரை முன்னிறுத்தி மகளிரே நடத்தி உதவி செய்யும் பொருட்களுக்கு உதவி செய்யும் அவர்களுக்கு பாராட்டு விழா போன்ற சில கண்டெக்ட் தருகிறார்கள். அந்த பொருட்களை ஒட்டி பேச வேண்டும். ஏவல் என்றால் ஹைரார்கி என்றால் அரசு அதிகார அந்த பெரியவர்கள், படித்தவர்கள், பெரிய பொறுப்பில் இருந்தவர்கள், அவர்களுக்கு முன்னால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று இதுவரை பல மேடைகள், கூட்டங்கள், மக்களை சந்தித்துள்ளோம். சென்னையில் சரி, தமிழகம் எங்கும் அங்கெல்லாம் வேறு மாதிரி பின்புலங்கள் இருக்கும். அரசியல் கட்சி தலைவர்கள் படங்கள், சமுதாய தாய் தலைவர்கள் படங்கள். ஆனால் இங்கே ஒரு வானம், பூமி, இடையில் உள்ள பயிர், மலை, இதுதான் நமது தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் அடையாளம். இதுதான் நமது தொழில். இதை ஒட்டியே இந்த சென்னை உதவி மையம் இயங்கி வருகிறது. உண்மை சொல்ல வேண்டுமென்றால் கென்னடியன் அவர்களை இன்றுதான் முதலாக பார்க்கின்றேன். மாரியம்மாள் சகோதரி அவர்களை இன்றுதான் முதலாக பார்க்கின்றேன். அந்த திருப்பதி வெங்கடேசன் அவர்களை இன்றுதான் பார்க்கின்றேன். இதுபோல இந்த தளத்தில் பயணிக்கும் ஆயிரக்கணக்கான, ஆயிரத்துக்கு மேற்பட்ட சில முகங்களை இந்த மேடையில் மட்டும்தான், எங்கள் அரங்கில் மட்டும்தான் பார்த்துள்ளேன். ஆனால் அவர்கள் செய்த பண்ணிய அந்த உதவிகள் தினமும் நான் தளத்தில் பார்த்துக் கொண்டிருக்கேன். ஒப்பில்லாதவை, கணக்கில் தங்காதவை, எண்ணற்றவை. இதற்கெல்லாம் ஈடு ஒருபோதும் ஈடாக முடியாது. ஆனால் அண்ணன் கென்னடி அவர்களுக்கு, சகோதரி மாரியம்மாள் அவர்களுக்கு நான் வைக்கும் ஒரு கேள்வி, இந்த தளத்தை இத்துடன் சுருக்கிக் கொள்ளப் போகிறீர்களா? இத்துடன் நிறுத்திக் கொள்ளப் போகிறீர்களா? இவைதான் உங்கள் செயல்பாடா? இதுதான் உங்கள் வரையறையா? அதற்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் உங்களை சில வழிகளில் வழிநடத்துவதற்கு நான் சில உதவிகளை, சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், நான் பல்லாவரம் ரவிக்குமார் வந்திருக்கிறார்கள், தெரியவில்லை. பல்லாவரம் ரவிக்குமார் இருளப்பட்டாக இருக்கிறார்கள். இன்னும் சென்னையில் உள்ள மிகப்பெரிய ஒரு சமுதாய சிந்தனையாளர்கள்லாம் இணைத்து ஒரு அறக்கட்டளை நாம் நடத்த வேண்டும், உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் பல காலமாக உள்ளது. ஏனென்றால் நாங்கள் எனக்கு முன்னால் பேசிய வந்த வங்கியாளர் பேசியதை போல நாங்கள் ஒரு 8 பேர் சேர்ந்து ஒரு 2 கோடி முதலீட்டில் ஒரு வங்கி நடத்தி வருகின்றோம். உழவர் வங்கி என்ற பெயர் ஸ்ரீவில்லிபுத்தூரை தலைமையிடமாக கொண்டுள்ளது. நானெல்லாம் அதில் 33 லட்சம் ரூபாய், அதில் நான் பங்குதாரர். ஒரு 8 பேர் மட்டுமே என்னையத்தான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் முத்துசாமி அவர்கள் சிறப்பாக நடத்துகிறார்கள். 2 கோடி 3 கோடி ரூபாய் வரைக்கும் அங்கே வந்துள்ளது. யாரும் அதிலிருந்து எந்த பணத்தையும் எடுக்கவில்லை. அப்படியே அதிலேயே எல்லாமே அந்த வரவு, செலவு, வட்டி எல்லாமே அதிலேயே சேர்ந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் ஒரு 4 வருடத்துக்கு முன்னதாக தம்பி ராஜ்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் தேவேந்திரகுல வேளாளர் அரசு ஊழியர் சங்கம் என்று ஆரம்பித்து அதுவும் சிறப்பான வழியில் சென்று கொண்டிருக்கிறது. மதுரையில் நடத்தினோம். கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் அரசு ஊழியர்கள் மட்டுமே வந்திருக்கிறார்கள். இந்த ஒன்றுகூடல் பார்க்கும்போது ஒரு 70% முகங்கள் புதிய முகங்களாக இருக்கின்றன. இவர்களை யாருமே வாருங்கள் என்று யாருமே கட்டாயப்படுத்தி அழைக்கவில்லை. தானாக முன் வந்து இந்த தளத்தை மட்டுமே பார்த்து வந்து
வந்துள்ளார்கள். அப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, அவர்கள் எந்த ஒரு பங்களிப்பும் இல்லை. ஆனாலும் இங்கே கூடியிருக்கிறோம் வெளி மாவட்டம், வெளி மாநிலத்திலிருந்து இவற்றை சரியான வழியில் நிர்வாகப்படுத்த வேண்டும் என்றால் அண்ணன் கென்னடி அவர்கள் சொன்னதை போல மனம் வந்து ஒத்த கருத்துரையாளர்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 நபர்களை வைத்து ஒரு அறக்கட்டளை ஆரம்பிங்கள். நான் அரசு ஊழியர் சங்கத்துக்கு இதே போல் தான் சொன்னேன். சொன்னதும் இல்லாமல் அப்பொழுதே நான் தான் முதலில் அங்கே பங்கெடுத்து 1 லட்சம் ரூபாய் அந்த சங்கத்திற்கு நன்கொடை அளித்து இதை செலவு செய்யாமல் அப்படியே வந்து உங்களுக்கு இருப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆரம்பித்தேன். அதே போல இந்த ஒரு அறக்கட்டளையும் நீங்கள் ஆரம்பிக்க தொடங்க முன்வருவீர்களானால் என்னுடைய பங்களிப்பும் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும், நிச்சயமாக கணிசமான அளவில் இருக்கும். அதேபோல் அந்த அறக்கட்டளையும் சிறந்த முறையில் ஏற்படுத்தி தொடர்ந்து நடத்துவதற்கு அந்த அறக்கட்டளை எந்த முயற்சியை எந்த எண்ணத்தை அடைய வேண்டும் என்பதற்கு நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அனைவருக்குமே அனைத்து மக்களுக்குமே மக்கள் என்றால் உங்களுக்கு புரியும், அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் என்றால் யாருக்கும் புரியும். எல்லா அவரவர் மக்களுக்கு அவரவர் பல்வேறு அறக்கட்டளைகள் சங்கங்கள் இயக்கங்கள் இருந்து கொண்டு பொருளாதாரத்திலும் சரி கல்வியிலும் சரி வேலைவாய்ப்பில் எங்கோ சென்று விட்டார்கள். ஆனால் நம் வேலைவாய்ப்பில் கூட அந்த குறிப்பிட்ட அளவு 18% இடஒதுக்கீடு கூட நமது சரியான பிரதிநிதித்துவம் நமக்கு இல்லை. மேலே சென்று வரும்போது நமக்கு மேலதிகாரியும் நம்மளுக்கு கைது கொடுத்திருக்கோ ஒரு பிரச்சனையை காப்பாற்றுவதற்கோ யாரும் இல்லை. அதே போல கல்வி நிறுவனங்கள் இல்லை. இருந்த ஒரு கல்வி நிறுவனம் இருந்தால் ஒரு தலைவர் நடத்தினால் கல்வி நிறுவனம் பெரிய பேர் பெறவில்லை. ஆகவே எனது ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னவென்றால் ஒரு அறக்கட்டளை முதலில் ஒரு 10 நபர்கள் இணையுங்கள், ஒரு அறக்கட்டளை ஆரம்பிப்போம். தென் மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் ஒரு 100 ஏக்கர் நிலத்தை வாங்குவோம். 100 ஏக்கர், 3 ஏக்கர் இல்லை 100 ஏக்கர் வாங்க வேண்டும். ஏனென்றால் போற போக்கை பார்த்தால் நிலமே கிடைக்காது, நிலமே வாங்க முடியாது. நில உடமை சமுதாயமாக இருந்த மக்கள் ஒரு 40,000க்கு 50,000க்கு ஒரு ஏக்கரை இப்பொழுது விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் கடைசியாக தென்காசி மாவட்ட பதிவாளராக பணிபுரிந்தேன் 2020-21. அங்கே பார்த்தீங்கன்னா குற்றாலம், அந்த நன்னகரம், பண்பொழி, அந்த அந்த ஆவணங்கள் எல்லாம் நான் வந்து ஆய்வு செய்த போது மாடத்தி தான் வருது. இல்லை சின்ன மாடல், பெரிய மாடல், மாட குடும்பம். இது 100-120 வருடங்களுக்கு முன்னதாக உள்ள ஆவணத்திலேயே மாட குடும்பம் என்றெல்லாம் வெளியுள்ளார்கள். அப்படி என்றால் பார்த்தால் தென்காசி முழுக்க என் சொந்த ராமநாதபுரத்தை விட பல மடங்கு மேலான மாவட்டம் தென்காசி மாவட்டம் என்பதை நான் கூறிக்கொள்வது எனக்கு எந்த சிறுமையோ வருத்தமோ இல்லை. உண்மையில் தென்காசி மக்கள் கொடுத்து வைத்தவர்கள்.